ஹாய் ஹலோ வணக்கம். மலையாளத்தில் ஃபீல் குட் ட்ராமாவாக வெளியான அன்போடு கண்மணி இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் லிஜு தாமஸ் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் அர்ஜுன் அசோகன் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனாகா நாராயணன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பற்றி ஸ்டோரி பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அன்போடு கண்மணி இந்த படம் 2025 ரிலீஸ் ஆச்சு ஜனவரியில். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கணவன் மனைவி அவங்க ரெண்டுத்துக்குள்ளும் ஒரு கல்யாணம், ஒரு சிறப்பான ஒரு கல்யாணம் நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தங்கள்லாம் ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன கேட்பாங்க, ஒரு சொந்த பந்தம்லாம் என்ன கேட்பாங்க, எதுவும் விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க பெண்கள்கிட்ட. ஏன்னா பெண்கள்கிட்ட விசேஷம் இருக்கான்னு கேட்டாவே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது என்ன டெம்ப்ளேட்னு பார்த்தீங்கன்னா, மாசமா இருக்கியா, குழந்தை பாக்கியம் இது வந்துருச்சா, அதாவது நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க. அந்த பொண்ணு ஆமானா ஆமான்னு இருக்கலாம், இல்லைன்னு இல்லைன்னு இருக்கலாம். 3 மாசத்துக்கு அப்புறமும் இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகுறது இல்லை. அதனால சுத்தி இருக்கிறவங்க பூர்வம் பார்வையும் இவங்க மேல டார்கெட் ஆகுது, அனகா மேல டார்கெட் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாமியாரே கொஞ்சம் முகம் ஆடி போயிடுறாங்க. என்னடா இது சுற்றி சுற்றி எல்லாத்துக்கும் குழந்தை பிறகுது, நம்ம மருமகளுக்கு மட்டும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. இப்போ மணமகனுக்கும் சில குழப்பங்கள் ஏற்படுது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி மேலே பாசமாக இருக்காரு, அதே மாதிரி மருமக மேலும் பாசமாக தான் இருக்காங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றதுனால இவங்க 2 பேரும் டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. ஆன உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதே 6 மாதம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே 9 மாதம் ஆகுது, இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த இடத்துலலாம் நீ மலடி, உனக்கு குழந்தை பிறக்காது, ஓ மூலியமா இன்னும் வாங்கக்கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாம் கொஞ்சம் ஊருக்காரங்களை சுற்றி பேசுவாங்க. அந்த ஜென்ரேஷன் கூட விட்டுருங்க, இப்போ 2025 ஜென்ரேஷன் கூட இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. எத்தனையோ கருத்தரிப்பு மையங்கள் வந்தாலும் கூட சில பேர் இன்னும் பெருசுங்களாம் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்க கூடாது அப்படிங்கிறது இந்த படத்துல உணர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது இவங்க அந்த ஒரு வருஷம் ஆயிருது, குழந்தை பிறக்கல. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு பொண்ணு நீ குழந்தை பாக்கி இல்லாத மலடின்னு சொன்னோன்னே கொதிக்கிற டீயை மூஞ்சில் ஊத்திடுவாங்க. அதனால இவங்க ட்ரெண்டிங்கே ஆயிடுவாங்க. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த கட்டம் என்ன, இது ஃபர்ஸ்ட் ஹாப், இது வரலும் ஃபர்ஸ்ட் ஹாப் முடிச்சுட்டாங்க. செகண்ட் ஹாப் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன ஒரு பரிகாரம் செய்யணும், எந்தெந்த டாக்டரை சந்திக்கணும், என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், என்ன ஜாதகம் பார்க்கணும், எந்த கோயிலுக்கு போகணும், என்னென்ன பரிகாரம் பூஜை புனஸ்காரம் செய்யணும், இதெல்லாம் செகண்ட் ஹாப்ல வச்சிருக்காங்க ஃபுல்லாவே. இதை ஒரு மூட நம்பிக்கை படமா எடுத்து, அதாவது என்னென்ன சொல்றதுன்னா, மூட நம்பிக்கைன்னு என்னன்னு சொல்றதுன்னா, ஒரு கவுரு கட்டினா குழந்தை பிறந்துடும், ஒரு ஜாதகத்துல கணிச்சு சொன்னா குழந்தை பிறந்துடும், இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போய் இந்த பூஜை பண்ணா குழந்தை பிறந்துடும், இந்த இடத்துல போய் நீ தொட்டில் கட்டினா குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம சமாதானப்படுத்திக்க சில மூட நம்பிக்கைகள் நம்ம செய்யும் பார்த்தீங்களா. அது போல மூட நம்பிக்கைகள் தான் இந்த படத்துல அவங்க காட்டுவாங்க. காட்டும்போது அதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டெக்னாலஜியால உருவாக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஒரு மனிதன் தானாவே உருவாகிறது தான் அது. அது எப்படி உருவாகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஆனா உருவாகும். ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அது ஒரு கம்பேர் பண்ணும்போது அது ஆமாவா இல்லையாங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாவே மாறிடும். அது போலதான் இந்த படத்துல ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும் கூட. அவங்களுக்கு கிளைமாக்ஸ்ல குழந்தை பிறந்துச்சா இல்லையா, அந்த குழந்தையை தூக்கி ஹீரோ கொஞ்ச நேரம் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்தினுடைய கதை. ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன தொழில் செய்கிறேன்னு அந்த பையனை பார்த்து கேட்பாங்க அந்த ஜோசியர். நான் மண் எடுத்து கல் இருக்கிற அப்படிம்பாரு, அதாவது செங்கல் இருக்கிற வேலை சொல்லுவாரு. அப்போ பூமி தேவிக்கு நீ பாவம் பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குதுன்னு அவர் சொல்லுவார். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, ஒரு மூட நம்பிக்கை பத்தி பேசி எப்படியாவது ஒண்ணு நம்ப வைக்கணும் அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஒரு படம் அப்படின்னாவே நம்ம அந்த படத்தை தான் பார்க்கணும். அதுக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம்னாவே நம்மளுக்கு இதாகிடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த படத்தை படமா பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான். வேற ஒன்றும் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் போறதுல எதுவுமே கிடையாது. ஜாலியா ஒரு குடும்பத்தோட உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம் டாக்டர் சொல்லுவாரு, அந்த விஷயம் மட்டும் உண்மை. என்ன கேட்டீங்கன்னா, இப்ப குழந்தை இல்ல 1 வருஷம் 2 வருஷம் குழந்தை இல்லைன்னு சொன்னா யாராச்சும் கேட்டாங்கன்னா, எங்களுக்கு இப்ப குழந்தை பெற்றுக்க இஷ்டம் இல்லை, நாங்க ஃப்ரீடமா கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு பெற்றுக்கலாம்னு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு அவங்களை கடந்து போயிருங்க. அவ்வளவுதான். அவங்க நின்று நீங்க பதில் சொன்னீங்கன்னா அவங்க அடுத்த கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இந்த படம் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு டைம் பாஸ் நல்லா ஆகும். மற்றபடி இந்த கொஞ்சம் ஸ்லோ டிராமா தான், ரொம்ப வேகமாலாம் படம் போகாது, ரொம்ப ஸ்லோவா தான் ஆகும். ஒரே ஒரு கதை தான், குழந்தை பிறக்கல, என்ன பண்ணலாம் ஐடியா, அதுதான் விஷயம். இந்த பர்சனை பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.